ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழியில் குருமா செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இதில் நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 3 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்து பெரிய வெங்காயமாக ஒரு 1.5 பாதி வெங்காயம் போல் வெட்டி, இது கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக சேர்க்கணும். வெட்டி சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா வதங்க விடுறேன். கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இந்த வெங்காயத்தில் பச்சை வாசனை கொஞ்சம் போய் கொஞ்சம் கிளாஸ் கலருக்கு, கொஞ்சம் கிளாஸ் இந்த பதத்துக்கு வரணும். இப்போ இதில் கொஞ்சம் புதினாவும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் பச்சை மிளகாய் நான் அதுலேயும் சேர்த்துருக்குறேன். இதில் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த நாட்டுக்கோழியை நான் நல்லா அவிய விட்டுருக்குறேன். ஒரு 5 விசிலில் நல்லா ப்ரெஷர் குக்கரில் அவிய விட்டுக்கிறேன். அவிய விட்டு தான் நான் இதில் சேர்க்குறேன். அந்த தண்ணியோடையே தான் நான் சேர்க்குறேன். இந்த தண்ணியோடையே சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் இது வேகணும். 5 விசிலுக்கு அவிஞ்சிடுது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த அவியணும். இதில் என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள். அரைக்கிறதுக்கு மசாலாவுக்கு பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். அதில் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்க்குறேன். இதுக்கு பூண்டு கூட சேர்க்கலாம், இஞ்சி குறைய சேர்க்கணும். இஞ்சி கூட சேர்க்கக்கூடாது. இந்த இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்குறேன்னு சொல்லி நான் காட்டுறேன். இதுக்கு தூள்லாம் நாங்கள் போட்டு வைக்கிறதில்ல. குருமாண்டாலே வெள்ளையாக தான் இருக்கும், கலராக இருக்காது. எங்களோட சில்லி பவுடர்லாம் சேர்த்துருக்காது. பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும். பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்குறேன் மிக்சி ஜாரில். இப்போ இதில் கருவேப்பட்டை கொஞ்சம் சேர்க்க போகிறேன் வாசனைக்கு. நான் கரம் மசாலாவும் சேர்ப்பேன். இல்லை கருவேப்பட்டை, கராம்பு, கஜு, கசகசா இதெல்லாம் சேர்க்க போகிறேன். இதில் நான் என்னென்ன சேர்க்குறேன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதில் கராம்பு சேர்த்துருக்குறேன், கருவேப்பட்டை சேர்த்துருக்குறேன். இது கஜு கொஞ்சம் சேர்க்குறேன். ஒரு 25 கிராம் போல் கஜு சேர்த்துருக்குறேன். பெருஞ்சீரகம் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். கொத்தமல்லி ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். இதுக்கு நிறைய மசாலா சேர்க்கணும். கசகசா ஒரு கொஞ்சம் ஃபுல்லாக சேர்க்குறேன். அந்த கரண்டிக்கு ஃபுல்லாக ஒரு மேசக்கரண்டி அளவு கசகசா சேர்க்குறேன். அது பெரிய மேசக்கரண்டி, அதுக்கு 1.5 மேசக்கரண்டி சேர்க்குறேன். மிளகு ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். தேங்காய் பூவும் கொஞ்சம் சேர்த்து இப்போ இதில் தண்ணி விட்டு இந்த பேஸ்ட்டை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கொண்டு வரணும். எடுத்து அந்த அவிகிற குருமாவில் நான் அதை சேர்க்குறேன். சேர்த்து அந்த மிக்சி ஜாரையும் கொஞ்சம் அலம்பி, அதில் கொஞ்சம் பேஸ்ட்டுகள்லாம் இருக்குது, அதில் கொஞ்சம் அலம்பி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இது நல்லா வதங்கணும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நாங்கன்னா கருவேப்பட்டை, ஏலக்காய்லாம் நான் தேங்காய் அரைக்கலாம் அதுலேயும் சேர்த்துருக்குறேன். இதில் இப்போ கரம் மசாலாவும் நான் சேர்க்க போகிறேன் கொஞ்சம். இதுக்கு நான் ஒரு தூளுமே நான் சேர்க்கலை. இது வெள்ளையாக தான் இருக்கும் இந்த குருமா. நான் எந்த விதமான தூளும் சேர்க்கல. தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு பார்த்து சேர்க்கணும். ஆனால் சாப்பிட நல்லா இருக்கும். பிரியாணி இருந்தாலும் சரி, ஒயிட் ரைஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழியில் செய்கிறபடியாக. இப்போ நான் அந்த அரைச்ச ஜாரில் இருக்கிற பேஸ்டெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் சேர்க்குறேன். சேர்த்து இப்போ இது நல்லா கொஞ்சம் வற்ற விடுவோம். நல்லா இறுகி வற்றி பிரண்டு வரணும். இப்போ இதுக்கு நான் கரம் மசாலா ஒரு தேக்கரண்டி சேர்க்குறேன். கரம் மசாலா சேர்த்தோன்னா கொஞ்சம் வாசனை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இதுக்கு நான் மஞ்சள் கூட நான் சேர்க்கல. பச்சை மிளகாயில் உள்ள கலரிங் தான் அதில் இருக்கொள்ளியே நான் மஞ்சள் கூட நான் சேர்க்கல. எலுமிச்சம்பழம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி எடுக்கிறேன். சுள்ளண்டு நல்லா இறுகி பிரண்டு வரணும். இந்த குருமா சரியான சிம்பிள், பெரிய கஷ்டமான வேலையில் வைக்கிறது சரியான ஈஸி. இது நான் எப்படி செய்தேன்னு சொல்லி நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி இது தான் செய்தேன். நான் பெருசாக ஒன்றும் செய்யலைங்க. சரியான மழையும் பெய்கிறபடியாக பெருசாக நாங்கள் செய்யலை. பிரியாணி ரெசிபி ஒன்று இருக்குது, நான் அது நாளைக்கு போட்டு விட்றேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.